கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் வந்து அங்கேருந்து இனிமேல் இயங்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான திறப்பு விழாவெல்லாம் சமீபத்தில் நடந்துச்சு. கிளாம்பாக்கத்தில் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கிளாம்பாக்கத்துக்கு மாற்றின இந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறது? உங்களுக்கு குமாரை பற்றி தெரியுமா? யார்? குமாரா? எந்த குமாரை சொல்றீங்க? இந்த குழப்பம் வருதுல, எடுத்தோன்னே இப்படி சொன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் கிளாம்பாக்கம் முதல்ல போக்குவரத்து அங்கே போவதற்கான எல்லா வழிவகையும் ஏற்பாடு செய்த பிறகு இதை செஞ்சுருக்கணும். ஏன் அவசர கதியாக நீங்கள் திறந்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உன் வீட்டு பெட்ரூம் எப்போ வேணால் இஷ்டத்தை திறக்கிறதுக்கு. பொங்கலுக்கு முன்னாடியே அதை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா பொங்கலுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இன்னொரு 7 மாதத்தில் ரயில் நிலையமும் அதை திறப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்க. ஆகஸ்ட்டில் அதை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு மெட்ரோ ஸ்டேஷனும் அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மதுரை வயலில் கிளுகளுன்னு இருக்குது. இது உடனே ரயில் சொன்னோடனே உங்கள் அப்பா ரயில் பாருங்கள், உடனே விட்டுருவாங்களா? பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்து வரப்போகுதுங்கிறது தான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த எதிர்ப்பு வந்தோடனே தான் இப்போ மார்க்கெட்டுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம்? அடுத்த பக்கத்தில் தான் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான். அடுத்த மார்க்கெட்டையும் வந்து குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய மால் கொண்டு வர போகிறாங்க, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரப்போகுது, 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது. இதெல்லாம் யாரா கட்ட போகிறா? அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்னு சொல்கிறீ. அரசாங்கம் கட்டி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தாலும் எவனோ ஒருத்தர் கட்டுறான், எவனோ போய் அங்கே வந்து அனுபவிக்க போகிறான். ஆனால் அரசாங்கத்தை எடுத்து நீ தூக்கி தர பார்க்குற, எப்படி செய்ய முடியும்? ஒப்ப இடமா? மக்களை பற்றி எதை பற்றியும் யோசிக்கல. முதல் அதுக்கான தகுதியான ஒரு நபராக இருக்கணும். பாவம், அவரே உடம்பு முடியாமல் இருக்கிறாரா? அவருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஞாபகம் மருதியா, இல்லை அவர் பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாங்களா, என்ன சேர்ந்து ஆட்டி? உதயநிதிக்கு அந்த அறிவு இருக்கணும்ல. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் கிலோர், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன் கிலோர். இப்போது சமீபத்தில் கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் வந்து அங்கேருந்து இனிமேல் இயங்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான திறப்பு விழாவெல்லாம் சமீபத்தில் நடந்துச்சு. கிளாம்பாக்கத்தில் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி. அதனுடைய தொடர்ச்சியாக பொங்கலுக்கே வந்து அதற்கான ரிசர்வேஷனும் தொடங்கிச்சு. இப்போ பேருந்துகள்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு பேருந்துகள் வந்து தென் மாவட்டங்களை நோக்கி போகிறதுனால இங்கே சிட்டி அவுட்டர் தாண்டதுக்குள்ளேயே வந்து டிராஃபிக் நிறைய ஆகுது. சென்னையில் வந்து அதனாலே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிறனால அந்த டிராஃபிக் பிரச்சனைகளை குறைக்கணும், அதை சரி செய்யணுங்கிறதுக்காக இந்த கிளாம்பாக்கத்தை நாங்கள் வந்து திறந்துருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த திறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து இப்போ எழத் தொடங்கியிருக்கு. அதில் முதன்மையாக தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா சிட்டிலேருந்து அங்கே சிட்டி கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் ஆகுது கிளாம்பாக்கம் போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து டைரக்ட் ஃபெசிலிட்டியும் வந்து பெரும்பாலும் இல்லை. ஏன்னா கோயம்பேட்டிலேருந்து பஸ் விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. மற்ற பகுதிகளிலேருந்து போகிறதுக்கு வந்து பேருந்துகள் இல்லை, பேருந்து வசதிகள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. இதனால் வந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. கிளாம்பாக்கத்திற்கு மாற்றுவதனால மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே கோயம்பேட்டில் ஆல்ரெடி கடை வச்சுருந்தவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், இவங்கெல்லாம் வந்து இப்போ சிரமத்துக்கு ஆளாகிருக்கிறாங்க. கிளாம்பாக்கத்துக்கு மாற்றின இந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு குமாரை பற்றி தெரியுமா? யார்? குமாரா? எந்த குமாரை சொல்கிறீங்க? இந்த குழப்பம் வருதுல, எடுத்தோன்னே இப்படி சொன்னா இப்படி தான் இருக்குது. இவங்க கிளாம்பாக்கம்னு சொல்கிறது அரசாங்கம் முட்டா பயிலங்களாக இருக்கான்றதுக்கு இதுக்கு மேலே என்ன சாட்சி? முதல்ல கிளாம்பாக்கம் ஏற்கனவே கேளம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது, எல்லாரும் தெரியும். கிளாம்பாக்கம்ன்றது வந்து யாருக்கும் பெருசாக அறிமுகம் இல்லாத பெயர். முதல்ல கிளாம்பாக்கம்ன்றது எங்கே இருக்குன்னு முதல்ல அரசாங்கம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்களா? வண்டலூர் பகுதியிலிருந்து பக்கத்துலேயே இருக்கிறது தான் கிளாம்பாக்கம். இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூட்டில் இப்படி தான் போக போகிறோம், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றது நீங்கள் சொல்லணும். கிளாம்பாக்கம் சொல்லி கிளாம்பாக்கம் எங்கே இருக்குன்னே முதல்ல பாதி பேர் தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் பெரும்பாலும் யார்கிட்டயாவது சென்னையில் கேட்டு பாருங்க. பெரும்பாலும் எனக்கே ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. கிளாம்பாக்கம்ன்றது யாருக்குமே தெரியல. அதுதான் ஊரை பக்கத்துக்கும் வண்டலூருக்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்னு இல்லை. வண்டலூர் ஜூ அந்த ஸ்டாப்ல இருந்து ஒரு 100-200 மீட்டர் தான் நடந்து போயிடலாம். ஸோ அவ்வளோதான் பக்கமாக இருக்குது டிஸ்டன்ஸ். இதை அரசாங்கம் இங்கே தான் இருக்குன்னு முதல்ல தெரியப்படுத்தணும். நீங்கள் வண்டலூர்லேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே ஓஎம்ஆர் போகலாம், இந்த பக்கம் கேளம்பாக்கம் போகலாம், அப்படியே வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியாக போகலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கே முதல்ல கிளாம்பாக்கம் எங்கே இருக்குன்னு தெரியல. முதல்ல போக்குவரத்து அங்கே போவதற்கான எல்லா வழிவகையும் ஏற்பாடு செய்த பிறகு இதை செஞ்சுருக்கணும். ஏன் அவசர கதியாக நீங்கள் திறந்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உன் வீட்டு பெட்ரூம் எப்போ வேணால் இஷ்டத்தை திறக்கிறதுக்கு.
மக்கள் பயன்படுத்துகிற விஷயம்ல இது. அப்போ நீ எப்படி ஒரு முன்னாடியாக இது எப்படிலாம் போக்குவரத்துடைய பிரச்சனை இருக்குது, எப்படி சீரமைக்கணும், எப்படி வந்து ஒழுங்குபடுத்தணும், மக்களுக்கு எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணணும், எந்த புரிதலும் இல்லாமல் எவனோ சம்பாதிக்கிறதுக்கு அவசர கதியை நீ திறந்து வச்சிருக்கிறீல்ல. இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் வந்து கோயம்பேட்டிலேருந்து போகிறப்போ ஒவ்வொரு பண்டிகை காலகட்டங்களில் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதை பொங்கலுக்கு முன்னாடியே அதை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா பொங்கலுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொரு 7 மாதத்தில் ரயில் நிலையமும் அதை திறப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்க. ஆகஸ்ட்டில் அதை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெட்ரோ ஸ்டேஷனும் அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மதுரை வயலில் கிளுகிளுன்னு இருக்குது. இது உடனே ஒரு ரயில் சொன்னோடனே உங்கள் அப்பா வீட்டு ரயில் பாருங்கள், உடனே விட்டுருவானுங்களா? நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லை கிலோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, முதல்ல கிளாம்பாக்கத்தில் இருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த முதல்ல அரசாங்கம் முதல்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். ஒன்று ரொம்ப நாள்லாம் வேணாம், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன். 20 நாளைக்கு முன்னாடி கிளாம்பாக்கத்தில் இடுப்பளவுக்கு மார்பளவுக்கு தாண்டி தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ 20 நாள் நீ சரி பண்ணிட்டியா? முதல்ல அதை முதல்ல அரசாங்கம் தெளிவுபடுத்துச்சா? நீங்கள் கிளாம்பாக்கம் எப்படி தண்ணியில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கோயம்பேட்டிலையும் இருந்துச்சுல, நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. கோயம்பேடில் இருந்தது வேற. உங்களுக்கு இயல்பாக வந்து அங்கே மழை பெஞ்சாலும் தண்ணி அந்தளவுக்கு நிற்கிறதுக்கும் இவங்க 4000 கோடி நக்கிட்டு போனதுனால இங்கே ஊர் முங்கினதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கிளாம்பாக்கத்தில் நீங்கள் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்குது. இந்த வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கான எந்த வழிவகையுமே செய்யாமல் இருக்கிறாங்க. முதல் அரசாங்கம் மக்களுக்கு இந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, அவங்களுக்கு இதை முதல்ல விளக்குனீங்களா? 20 நாளில் இந்த பணியை முடிச்சிட்டோம், நீங்கள் வந்து நீ மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் தைரியமாக போங்கன்னு சொல்லணும்ல. அதையும் அரசு இன்னும் சொல்லவே இல்லை. அப்போ நீ முடிக்கலை. இதுக்கு மேலே மழை வரவா போது, நம்ம தான் டிசம்பரை தாண்டிட்டோமே, ஜனவரிக்கு வந்துட்டோமே, நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். மறுபடியும் ஒரு வேலை ஒரு பெருவெல்லாம் வந்துச்சுன்னா ஜனவரி 1ஆம் தேதினா ஜப்பானில் எவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா மக்கள் சாகிறதான்னு கேட்குறேன். புரியுதுங்களா? ரெண்டாவது, நீங்கள் ட்ரெயின் நீங்கள் சொன்ன உடனே ட்ரெயின் வருது, பஸ் வருது, ராக்கெட் வருது, இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. நீ சொன்ன லட்சணத்தையும் இது வரைக்கும் எந்த செஞ்சு முடிக்காமல் நீ 100% வாக்குறுதி நிறைவேற்றணும் முதல்வரை தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா ஒட்டுணிகளும் சேர்ந்து ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த பேர் வந்து நீங்கள் ஒரு பக்கம் கிளாம்பாக்கத்தில் இப்படி ஆரம்பிச்சுட்டு சவுத் சைடில் தான் போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவன் குழந்தை குட்டியோட பொட்டி பொடிக்கையோடு எடுத்துக்கிட்டு 40 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும். 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து அதே மாதிரி ரிட்டன் வெளியில் வரதுக்கு அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு போகிறதுனா தனியாக அங்கேருந்து ஆட்டோ அவன் சொல்கிறதான் ரேட்டாக இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லாமல் மக்களுக்கு எவ்வளோ சிரமம் பாருங்கள். ஆட்டோ அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுனா பயங்கர ரேட்டு, அங்கேருந்து திருப்பி பஸ் ஏறுதுன்னா ஒரு ரேட்டு, எல்லாமே மக்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்படி இருக்குது. இது முதல்ல சீர் செஞ்சுருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இதை கிளம்பாக்கம் மாற்ற அந்த விஷயத்தை வச்சு கோயம்பேடை வந்து இந்த அரசாங்கம் வந்து கையில் எடுக்குது பாருங்கள். அதை ஒரு பெரிய வந்து ஒரு வணிகமாக மாற்றுறாங்க. நம்ம ஏற்கனவே இது குறித்து வந்து பல ஊடகங்களில் செய்தி வந்து நம்மளும் இதை பற்றி பேசியிருந்தோம். மிகப்பெரிய மால் கொண்டு வர போகிறாங்க, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரப்போகுது, 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது. இதெல்லாம் யாரா கட்ட போகிறா? அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்னு சொல்கிறீ. அரசாங்கம் கட்டி அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். எவனோ ஒருத்தன் கட்டுறான், எவனோ போய் அங்கே வந்து அனுபவிக்க போகிறான். ஆனால் அரசாங்கத்தை எடுத்து நீ தூக்கி தாரவாக்குற. எப்படி செய்ய முடியும்? ஒப்ப வேண்டிய இடமா கேட்குறேன், இல்லை உங்கள் தாத்த வேண்டிய இடமா? நம்ம இடம் வச்சுல, நம்ம அரசாங்கத்துடைய இடம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு. சரி, ஓகே, கடையெல்லாம் மூட சொல்லியிருக்கீங்க. இப்போ கடையெல்லாம் மூடிடுவானுங்க. அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? கோயம்பேட்டில் கடை வச்சுருந்தவன், கோயம்பேட்டில் இருந்த நபர்களுக்கெல்லாம் புதுசாக கிளாம்பாக்கத்தில் கடை கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது தனியாருக்கு மொத்தமாக டெண்டருக்கு கொடுக்கப்பட்டதாக. அதுதான் சொல்கிறேன், தனியாருக்குன்னு எது கொடுக்குற? ஏன் கொடுக்குற? உனக்கு கமிஷன் வந்தால் நீ என்ன வேணால் செய்வியா? அப்போ இங்கே வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து நீ மறுபடியும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற, திருப்பி இங்கே மறுபடியும் இடம் எடுக்கிறது வராதா? யாருடைய காசு அது? சொல்லுங்கள், யார் காசு அது? அப்போ கிளாம்பாக்கம் என்ற ஒற்றை இதை வச்சு நீங்கள் திமுக வந்து எப்படி சுற்றி போனாலும், அண்ணன் வடிவேல் காமெடி பார்த்து எங்கே போனாலும் கிச்சனுக்கு போயிடலாமான்ற மாதிரி எப்படி சுற்றினாலும் கமிஷன் வருமா? மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை. சரி, ரைட். இப்போது முதல்வருக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்தை பற்றி இது பண்ணிட்டு இருக்காருல்ல, இப்போ பொங்கலுக்கு என்ன செய்ய போகிறாங்களா தமிழ்நாடு அரசு? பொங்கலுக்கு அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் உதயநிதி சொல்கிறாரு 1000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு தகவல் வருது. அது எந்தளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. அதோடு சேர்ந்து பொங்கல் தொகுப்பும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோரிக்கைகள் 3000 ரூபா வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை விடுங்க. அவர் நான் அவுத்து காமிச்சா என்னமோ இவர் ஜெயிலுக்கு போயிடுவார், அவர் ஜெயிலுக்கு போயிடுவார்னு நான் அவுத்து விட்டான்னு அவருக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறார். அது நமக்கு தேவையில்லாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ பொங்கல் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? பொங்கல் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்குது. 10 நாள் தான் இருக்குது. 10 நாளுக்குள்ளே இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? விவசாயிகள்ட்ட இருந்து நேரம் கரும்பு கொள்முதல் பண்ணியிருக்கணும்ல. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு கரும்பை கொள்முதல் பண்ணிக்கணும், வெள்ளம் கொள்முதல் பண்ணிக்கணும். வெள்ளம் போன வாட்டி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்? குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். எப்படி கொடுத்த? கசகசன் கொசங்க போய் கொடுத்தா, ஏண்டானா நாங்கள் நக்கி பார்த்துட்டு வந்தோம், உருகி போச்சுன்னு சொன்னீங்க. எந்த நலனுமே செய்யாமல், மக்களுடைய நலனை பற்றி யோசிக்காமல், எதற்காக இந்த பொங்கல் தொகையை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்? கரும்பு ஏன் கொடுத்தோம்? விவசாயம் நலிவடைஞ்சிருக்கான், வாழணும். வெள்ளம் அவன்கிட்ட கொள்முதல் பண்ணணும், நம்ம வந்து அவனை வாழ வைக்கணும். கைத்தறி எதுக்காக கொடுத்தோம்? வேஸ்ட் சட்டை வந்து கைத்தறி நெசவாளர்களை வாழ வைக்கணும்ல. இப்போது பொங்கலுக்கு வரதுக்கு 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்னும் கொள்முதல் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ மக்களை பற்றி எந்த கவலைப்படாமல் கிளாம்பாக்கத்தை மாற்றுறது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலாக மாற்றுறது, ஸ்விம்மிங் பூல் வச்சு நீ போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு மாற்றுறது, இது தேவையா?
அடிப்படையாக வந்து விவசாயத்தை நீ தேடி தேடி அழிக்கக்கூடிய அரசு திமுக அரசு தானே. தேடி தேடி வந்து மோடி கேட்டாரா எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஓட்டுறதுக்கு ஏர்போர்ட் வந்து விவசாய நிலம் தான் எனக்கு வேணும்னு கேட்டாரா? கேட்கல. இல்லை நீ ஏன்டா தேடி தேடி போய் கேட்டுக்கிற? இப்போ பெருமள்ளத்தில் வந்து தண்ணி உங்க தேஞ்சிருச்சுங்க ஏர்போர்ட்டில், அந்த சதுப்பு நிலம் இந்த விவசாய நிலத்தில் மறுபடியும் தண்ணி உள்வாங்கும்ல, ஏர்போர்ட் கொலாப்ஸ் ஆகும்ல. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் செய்கிறாங்க. விவசாயிகளுக்காக செய்ய வேண்டிய பணியை நீங்கள் இது வரைக்கும் செய்யலை. ஃபஸ்ட்டு எதை செய்யணும் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனையும் பார்க்கணும். தென் மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு உணவோ தண்ணியோ இலவசமோ சொல்லியிருக்கணும், அதை சொல்லவே இல்லை. மீண்டும் பாருங்கள், வந்து கிளாம்பாக்கம்னு ஒரு விஷயத்தை அறகுறைய ஆரம்பித்து 20 நாளில் அவ்வளோ பெரிய தண்ணி தேங்கி இருந்துச்சு. கிளாம்பாக்கம் கிட்டத்தட்ட நம்ம போனோம்னா முங்கி போகிற ஸ்டேஜ்க்கு தான் நின்றுட்டு அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. 20 நாளில் கிளியர் பண்ணிட்டியா? 2% தானே பாக்கி இருக்குன்னு சொன்னீங்க. 98% நிறைவடைஞ்சிருச்சு. ஊருக்குள்ளே 2% பாக்கி. நீங்கள் அந்த 2% பாக்கி உன்னால் சரி செய்ய முடியல. 20 நாளில் எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனை சரி பண்ணியிருப்பேன்? அப்போ மறுபடியும் ஒரு பெருமல்ல வந்தால் மக்கள் மாட்டிட்டு முழிக்கணும். அப்போ இந்த அறிவு இல்லாமல் திரும்ப அரசாங்கம் மக்களை பற்றி எதை பற்றியுமே யோசிக்கல. முதல்வர் அதுக்கான தகுதியான ஒரு நபராக இருக்கணும். பாவம், அவரே உடம்பு முடியாமல் இருக்கிறாரா? அவருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஞாபகம் மருதியா, இல்லை அவர் பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாங்களா, என்ன சேர்ந்து ஆட்டி? உதயநிதிக்கு அந்த அறிவு இருக்கணும்ல. அரசாங்கம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மக்கள் வந்து தன்னவர்களாக ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா யாரை பாதிக்கும்? நம்மளுடைய ஆட்சியை தானே பாதிக்கும், நமக்கு தானே அவ பேர். ஆனால் உதயநிதி வந்து ஊரே மக்கள் நம்ம செருப்பாளிப்பேன்னு சொல்கிறாங்க, அதோட இது ஒன்று அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக எடுத்துக்கிறாரா? இல்லை, இப்போ கிளாம்பாக்கத்துக்கு அவசர கதியாக மாற்றுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதான் அவசர கதியாக மாற்றுவதற்கான காரணம் என்னென்னா, அங்கே வந்து டெண்டரில் முறைகேடு கிளாம்பாக்கத்தில், அது ஒரு தனியார் நபருக்கு போகுது. இந்த பக்கம் கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து பெரிய ஒரு மாஃபியாவுக்கு வந்து அவங்க வந்து கைமாற்றி விடுறதுக்கான எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. இப்போ தற்காலிகமாக அவங்க வந்து கிளாம்பாக்கம் இப்போ உடனடியே திறக்க கிடையாது. ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான் இங்கேருந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டில் ஈசிஆர் லைனாக போகக்கூடிய வாகனங்கள், அதே மாதிரி வேலூர் இது மாதிரியான போகக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் அந்த சைட்லேருந்து தான் போகும், கோயம்பேட்டில் தான் போகும் அப்படின்னு. எவ்வளோ நாளைக்குன்னு சொன்னாங்களா? தற்காலிகமாக தான். அதுவும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தர் சைன் பண்ணி கையில் கொடுத்தோன்னா முடிஞ்சு போச்சு. கிளியராக வாஷ் அவுட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு நாலா பக்கம் என்ன தெரியுதுன்னு தெரியாமல் ஷீட்டை போட்டு வழக்கம் போல் கட்ட வேண்டியது. எவன் உள்ளே சேர்த்தாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இதான் நடக்கும். அப்போது திரும்ப மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழில். இப்போ இது கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் இது அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம். இது மிகப்பெரிய ஒரு ஏசியாவிலேயே வந்து முதன்மையான ஒரு பேருந்து நிலையமாக இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தை வந்து திமுக அரசு எடுப்பதன் மூலமாக அவங்க ஆட்சியில் இருந்தது என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணி இதை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அந்த பார்வை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த பார்வையை பற்றிலாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்க என்றைக்குமே வந்து இப்போ நீங்கள் அம்மா உணவகத்துக்கு போட்டியாக கலைஞர் உணவகம் 500 கொண்டு வருவேன்னு சொன்னார்ல, எக்ஸ்ட்ரா கொண்டு வருவேன்னு சொன்னார். அதையும் கொண்டு வந்துட்டேன்னு வேறு சொன்னார். இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்துட்டோம், 500 கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி கொண்டு வந்தாரா? உள்ளபடியே கிடையாதுல்ல. போட்டா போட்டிக்கு செய்கிறதுன்றதுலாம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் இடி ஐடியில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக காசு வேணும். திரும்பி வந்து திமுக அரசாங்கம் வந்து 2026 வராதுன்றது அவங்க நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் மறுபடியும் G2 கை வச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. நிலத்தில் மண்ணில் கை வச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. ஒவ்வொரு ஊழலாக செஞ்சீங்க. பஸ்ஸை மறுசுழற்சி ஊழல் செஞ்சீங்க, டயரில் மாட்டிக்கிட்டீங்க. ஒவ்வொரு இதுலையாக நீங்கள் கை வச்சு ஆவின் பாலில் கொழுப்படுத்த முதல்கொண்டு மாட்டினீங்களா? எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டோம். இப்போ மாட்டாமல் பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் பல்காக சம்பாதிக்கணும், என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கோயம்பேட்டில் கை வைக்கலாம். அது பெரிய நிறுவனத்துக்கு கை மாற்றி விட்டுட்டு பெரிய அமௌண்ட் வாங்கிடலாம். ஆனால் அரசாங்கம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு? நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது அப்படி ஒரு திட்டமே கிடையாது. அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரா? இப்போ மறுபடியும் அதே திட்டம் இருக்குது. எப்படி அவர் சொன்னது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை மாற்ற போகிறாங்க திருமழிசைக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கான திட்டம் இல்லைன்னு தானே அவர் சொன்னார். அந்த எதிர்ப்பு வந்து பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு வரப்போகுதுங்கிறது தான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த எதிர்ப்பு வந்தோடனே தான் இப்போ மார்க்கெட்டுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம்? ஆமாம், அடுத்த பக்கத்தில் தான் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இவ்வளோதான்ற மாதிரி தான். அப்படியே இங்கே வந்தானுங்க, மொத்தமாக இது கையில் எடுக்கிறானுங்க. மொத்தத்தில் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல். அடுத்து மார்க்கெட்டையும் வந்து குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒன்று தான் செய்வானுங்க. மார்க்கெட் வந்து உடனடியே செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க. இன்னும் இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இருக்க மாட்டாங்கல்ல. பார்ப்போம். இப்போ கிளாம்பாக்கத்தில் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மக்கள் வந்து தனிச்சு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் வந்து பேருந்து எல்லாத்தையும் மறியல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு. என்னன்னாக்கா ஒட்டுமொத்த பேருந்தும் சர்வீஸ் ரோடில் போகுது. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் இதுக்கிட்ட வண்டியை விட்டுற? சர்வீஸ் ரோடு பஸ்ஸு போகிறதுக்கா, சைக்கிள் வாகனம் ஆட்கள் நடந்து போகிறதுக்கா? இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டி ஒன்றும் ரெடி பண்ணலையா? எதுவுமே பண்ணல. சாலைகள் வந்து விரிவாக்கம் பண்ணல. ஸ்கூல் இருக்குது, 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. மாணவர்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்கூலே இல்லாத இடத்துல ஊருக்குள்ள எவ்வளோ பேர் கொண்டுகிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் பிள்ளைங்க அவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருக்கிறதுல கிளாம்பாக்கம் பெரிய பேருந்து, அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒட்டுமொத்தம் பேருந்து நிமிஷத்துக்கு 5 பேருந்து 6 பேருந்து போய்கிட்டே இருந்துச்சுனாக்கா எவ்வளோ பெரிய வந்து உயிர் பாதிப்பு ஏற்படும் சொல்லி மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் இந்த அறிவு அரசாங்கத்துக்கு இல்லை? அப்போது நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய அறிவோ ஆற்றலோ துறை சார்ந்த அமைச்சருக்கு இருக்கணும்ல.
இங்கே எந்த அமைச்சருக்கு அந்த அறிவு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு. இப்போ நம்ம அந்த உயர்கல்வித்துறையே இப்போ யார் கொடுத்தாங்க பொன்முடிக்கு அப்புறம்? ராஜகண்ணப்பன் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்ன வழக்கு? சாதிய ரீதியாக நீங்கள் வந்து மாணவர்களை மக்களை பேசியிருக்கீங்கன்றதான். இப்போ இவர் என்ன பண்ணுவார், சாதிய ரீதியான விஷயத்த வந்து மாணவர்கள் மத்தியில் ஊட்டுவீங்களா இல்லையா? திரும்ப அதான் துறை சார்ந்து எந்த அறிவியல் நம்மால் காசியப்பன் பாத்திரங்களில் கப்பு வாங்கிட்டு வந்தாலும் கூட்டு போல உதயநிதி. இப்படி இருந்துச்சுனாக்கா மக்களுக்கு எது பிரச்சனை எது தேவைன்றது ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட கருத்தாய்வு ஏதாவது கேட்டிங்களா? திறக்கலான்னு கேட்டிங்களா? இது மீண்டும் 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 இந்த அரசாங்கம் வந்து மக்களை பற்றி எந்த புரிதலும் அக்கறையும் இல்லாமல் தாந்தோணித்தனமாக தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு மக்கள் நிர்கதியில் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால 2024 மட்டும் கிடையாது, இனிமேட்டு திமுக என்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்னு தான் வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய வேலையை அவங்களே செய்கிறாங்க. நீங்கள் காலங்காலமாக இவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்துடும், மோடி வந்துடுவார், இதை சொல்லி தானே எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறாங்க. திமுக ஆட்சி அமைத்து 6 மாதம் கழிச்சு பிஜேபி உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உட்காந்துச்சு. இப்போ பாய போட்டு படுத்துருச்சு. எப்படி நீ விரட்டுவ? நீ வேங்கை வேல் பிரச்சனையிலேருந்து அது 1 வருஷம் ஆயிடுச்சா? வேங்கை வேல் பிரச்சனையிலேருந்து 4000 கோடி நக்கிட்டு போய் விவசாயம் மீது குற்ற சட்டம் போட்ட வரைக்கும் மக்கள் விரோத போக்கு நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரே ஒரு மேட்ரு உதயநிதி பேசினது சனாதன மேட்ரு. அதை எடுத்து வட மாவட்டங்களில் துண்டு பிரசாரம் கொடுத்து சொல்லி முடிச்சு விட்டாங்களா இந்தியா கூட்டணிக்கு? அப்போ நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ அயோக்கியத்தனம் அக்கிரமம் பண்ணிட்டு வச்சுருக்கீங்கல்ல. அப்போ பிஜேபி இதை வச்சு உள்ளே வராமல் என்ன செய்யும்? அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி வளர்ப்பதற்காகவே நீங்கள் வேலை செய்கிறீங்களா? கடைசியாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்த பேரும் கழட்டி விட்டுட்டு போய் பிஜேபி சேர்ந்துருவான். இதுதான் நடக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. வேறு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றிகளோ.